திரைக்கதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாராலையும் போற்றப்படுகிற ஆக்டர் டைரக்டர் பாக்யராஜ் சார் அவர்கள் காலமாகியிருக்காரு. இவரோட வாழ்க்கை வரலாறு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் மிலா. இவரு 1953 வருஷம் கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காரு. 1981 நடிகை பிரவீனாவா கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்க ஜாண்டிஸ்னால 1983 காலமாகியிருக்காங்க. அதுக்கப்புறம் பூர்ணிமா பாக்யராஜ் மேம் அவர்களை 1984 கல்யாணம் பண்ணியிருக்காரு. இவங்களுக்கு சரண்யா பாக்யராஜ், சாந்தனு பாக்யராஜன் 2 பசங்க இருக்காங்க. இவரு தன்னோட பிலிம் கரியரை டைரக்டர் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கும் டைரக்டர் பாரதி ராஜா சார் அவர்களுக்கும் ஏடியா தொடங்கியிருக்காரு. இவர் டைரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் மூவி எதுன்னு பாத்தீங்கன்னா 1979 வெளிவந்த சுவர் இல்லாத சித்திரங்கள். இதை தவிர இவரு ஒரு கை ஓசை, அந்த 7 நாட்கள், டார்லிங் டார்லிங் டார்லிங், முந்தானை முடிச்சு, தாவணி கனவுகள், இது நம்ம ஆளு, ராசுக்குட்டி, ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி, சொக்க தங்கம், பாரிஜாதம், இது மாதிரி இவர் மொத்தம் 27 படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஆக்ரே ரஷ்டா, மிஸ்டர் பேச்ரா, பப்பா த கிரேட் இந்த 3 ஹிந்தி படங்களும் அடங்கும். இவர் டைரக்ட் பண்ண கடைசி படம் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சாந்தனு பாக்யராஜ் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருந்த சித்து +2 மூவி. பாக்யராஜ் சார் அவர்கள் பாரதி ராஜா சார் அவர்களுக்கு ஏடியா இருக்கும் போதே அவர் டைரக்ட் பண்ண ஒரு சில திரைப்படங்கள்ல சின்ன சின்ன ரோல்ஸ்ல நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 1978 பாரதி ராஜா சார் அவர்கள் டைரக்ட் பண்ண புதிய வார்ப்புகள் படத்துல பாக்யராஜ் சார் அவர்கள் ஹீரோவாவே அறிமுகமானாரு. இதை தவிர உனக்கும் எனக்கும், 2, நினைத்தாலே இனிக்கும், உத்தமபுத்திரன், வாகை சூடவா, டாடா, காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம், பிடி சார், குபேரா இந்த மாதிரி தமிழ் மற்றும் பிற மொழிகள்ல கிட்டத்தட்ட 85க்கும் மேற்பட்ட படங்கள்ல இவர் நடிச்சிருக்காரு. தெலுங்குல ராம் சரண் அவர்கள் நடிச்சு வெளிவந்த மகதீரா படத்தோட தமிழ் வெர்ஷனான மாவீரன் படத்துக்கு நம்ம பாக்யராஜ் சார் அவர்கள் தாங்க டயலாக் எழுதியிருக்காரு. இவரு இது நம்ம ஆளு, ஆறாரோ ஆரியரோ, ஞானப்பழம் இந்த மாதிரி 5 படம் மற்றும் ஒரு பாடலுக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இவரு 1989 வருஷம் எம்ஜிஆர் மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கட்சியை தொடங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இவரு ஏடிஎம்கேல ஜாயின் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கேல இருந்து வெளியே வந்துட்டு டிஎம்கேல ஜாயின் பண்ண இவரு அங்க இருந்தோ சில வருடங்களுக்கு பிறகு வெளியே வந்துட்டாரு. இவர் வாங்கியிருக்க அவார்ட்ஸ் என்னலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா புதிய வரப்புகள் படத்துக்காக தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் அவார்ட் ஃபார் பெஸ்ட் டயலாக் ரைட்டிங் வாங்கியிருக்காரு. இவரு முந்தானை முடிச்ச படத்துக்காக பிலிம் ஃபேரோட பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காரு. 2014 சைமால இவருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. மேலும் தமிழ்நாடு அரசு இவருக்கு 1984 கலைமாமணி விருது கொடுத்து கௌரவிச்சிருக்காங்க. இந்த விருதை பாக்யராஜ் சார் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.